ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காதல் வரும் வாரங்கள் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. முரளியும் அபியும் பயங்கரமாக ஒட்டி ஒன்றா நின்று பேசிக்கிட்டு இருக்கத அங்கே ராகவ் சித்தி பார்த்துடுறாங்க. இவன் என்ன இந்த பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி வேக வேகமாக வர்றாங்க. அபியை எஸ்கேப் ஆகி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்படி இருந்தும் அவங்க முரளியை வந்து பார்த்துடுறாங்க. முரளி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே நெளிகிறாங்க. எப்படியாவது உண்மையை சொல்லாமல் விட மாட்டா போல இருக்கே அப்படின்ட்டு. அது ஒன்றும் இல்லை அத்தை அப்படி இப்படிங்கிறாங்க. உண்மையை சொல்லுங்க, ஏன் கிருஷ்ணா அந்த பொண்ணை தெரியுமா, அவ்வளோ அழகாக பேசிக்கிட்டு சொல்லுன்னு சொன்னோன்னே, ஆமாம் நான் அந்த பொண்ணை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கிருஷ்ணா சொல்கிறீங்க? அப்போ உங்களுக்குன்னு பொண்டாட்டி அஞ்சலி இருக்காளே வீட்டில், நான் வந்து ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணலை, சொத்துக்காகவும் ஆஸ்திக்காகவும் தான் கல்யாணம் பண்ணேன், அபியத்தான் விரும்புகிறேன் போதுமா அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே அசந்து அப்படியே உறைஞ்சு போயிடுறாங்க சுந்தரி. என்ன கிருஷ்ணா அப்படி சொல்கிறீங்க? என்ன நீங்கள் அப்போ இவ்வளோ நல்ல பிள்ளையா இங்கே வீட்டில் இருந்தீங்களே, அதெல்லாம் நாடகமா? ஆமாம் நாடகம் தான், நடிப்பு தான், எனக்கு அபி தான் முக்கியம், இங்கே அஞ்சலி முக்கியம் இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன வீட்டில் தெரிஞ்சால் என்ன ஆகும், தெரிஞ்சா தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் அபிகாத்த அவங்க வீட்லேயும் நடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. அபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அஞ்சலி எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் மட்டும் பணத்துக்காக இப்போ போய் கல்யாணம் பண்ணலையா அணுவை, பணம் தான் முக்கியம்னு போகலையா அப்படின்னு பணத்தை பற்றி இம்பார்ட்டன்ட் கொடுத்து பேசுகிறாங்க முரளி. உடனே அங்கே சுந்தரி என்ன பண்ணுறாங்க, நிறுத்து கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன பணம் முக்கியம் நான் போனேன், பணம் எனக்கு முக்கியமே இல்லை, ஆனால் இங்கே வந்து பல வருஷமாக நான் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இருக்கேன் அது தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே முரளி கிருஷ்ணா அப்படியே என்ன அதிர்ச்சி ஆயிட்டாங்க. என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம் இந்த வீட்டில் நாங்கள் கொத்தடிமை மாதிரி இருக்கோம், என் புருஷனை நானும் எவ்வளோ இந்த வீட்டில் உழைச்சிருக்கோம், ஆனால் என் புருஷனோட அண்ணன் வந்து ராகவோட அப்பா அம்மா எல்லா சொத்துமே தனக்கு தாங்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க, ஒன்று கூட அவர் பேரில் எழுதி வைக்கல, எதுவுமே இல்லாமல் எங்களை ஒரு அடிமை மாதிரி வச்சுருக்காங்க. நானும் எவ்வளோ நாளைக்கு இந்த வீட்டில் அடிமையாக இருக்கிறது, எதுக்கெடுத்தாலும் அந்த அத்தைக்காரி இருந்துட்டு எவ்வளோ அரஜாங்கம் பண்ணிகிட்டு இருக்கா, அப்படியே ராஜாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது இதுன்னு பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு எப்படா நேரம் வரும், எப்படா பழி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்காக ஒன்றும் இல்லாத பொண்ணுன்னு சொல்லி இருந்தாலும் அவங்க சொத்து பூரா நம்ம கைக்கு வரப்போகுதுன்னு நானும் அவன் சித்தப்பா மாதிரியே நான் நான் வந்து சொத்து கண்டோன்னே இறங்கி போனால் நம்மளை மட்டமாக நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்காண்டி தான் எனக்கு பணம் காசு முக்கியம் இல்லைங்கிற மாதிரி நடிக்கிறேன். அவனுக்கு இந்த ராகவுக்கும் இந்த லாவண்யா செட்டே ஆக மாட்டா, அவளுக்கு இவனுக்கு ஒத்தே வராது, ஆனாலும் அவளை கல்யாணம் பண்ணி வச்சு அவன் வாழ்க்கையும் கெடுக்கணும். இங்கே பாரு, இந்த வீட்டில் யாருமே சந்தோஷம் இருக்கக்கூடாது, சொத்து பூரா என் கைக்கு வரணும், இதெல்லாம் பிளான் போட்டு தான் இந்த வீட்டில் நான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. வா, நீங்களும் பழியோடு தான் இங்கே இருக்கீங்களா, பகையோனோடு தான் இருக்கீங்களா? சரிங்க அத்தை சூப்பர் அப்படிங்கிறாங்க. அஞ்சலியா அவளாம் ஒரு மனுஷியா, என்னமோ வந்து சித்தின்னு வந்து நடிச்சுக்கிறா, அவளுக்கு நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சரியான மாப்பிள்ளை தான் நீங்கள் கிடச்சிருக்கீங்க, பரவாயில்ல மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க. சரிங்க அத்தை, நான் இப்போ அந்த அபியை விரும்புறது, கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறது, இதெல்லாம் வீட்டில் சொல்லிடாதீங்க, நான் ஏன் மாப்பிள்ளை சொல்ல போகிறேன், அவளுக்கு வாழ்க்கை சீரழிஞ்சால் எனக்கு சந்தோஷம்தான், நீ அவளை விட்டுட்டு போனாலும் கூட நான் கவலைப்பட மாட்டேன், நீ அபியவே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. அத்தை ரொம்ப தேங்க்ஸ் அத்தை, என் ஆசை நிறைவேறணும், நான் எங்கே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு என்ன ஆக போகுதுன்னு பயந்தேன் அப்படிங்கிறாங்க. கூடிய சீக்கிரமே நம்ம ஆசையை 2 பேரோட ஆசையை நிறைவேறும், கவலைப்படாதீங்க அப்படின்னு 2 பேரும் சவால் விட்டுக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே முறைப்படி பொண்ணு பார்க்குறதுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்த கையோட அவங்க சித்தி இருந்துட்டு ராகவ் சித்தி பயங்கரமாக இலக்காரமாக பேசுகிறாங்க அபி வீட்டில். என்ன இத்தனையோடு தம்மா துண்டு எலி கூண்டு மாதிரி இருக்குது வீடு, இதில் தான் வந்து இருப்பீங்களா, இதில் தான் என் பையன் வந்து இருப்பானா வைப்பானா அப்படிங்கிற மாதிரி மட்டமாக பேசுகிறாங்க. ரொம்ப தரக்குறமாக பேசுகிறாங்க அபி அப்பா அம்மா பற்றி. அவங்க எல்லாருமே அப்படி கோவம் வருது. அபி வந்து அடக்கிக்கிறாங்க, அணுவும் அடக்கிக்கிறாங்க. ராகவ் வந்துட்டு ப்ளீஸ் எனக்காக அபி அம்மாவை அடக்கு அப்படிங்கிறாங்க. அப்புறமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, முறைப்படி பண்ணுவோம், இது என்ன நம்மளா பிடிச்சா பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி மட்டம் தட்டியே பேசுகிறாங்க. அடுத்து அபியும் ராகவும் பேசிக்கிற பார்த்துட்டு பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பக்கத்தில் தான் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே நல்லா இருக்கே ஜோடி பொருத்தம், இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் வச்சுட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு பாட்டி பேசிக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் இவங்க கல்யாணத்தை முடிக்கணும். ஆனால் இவ இருந்துக்கிட்டு இவளுக்கு என்னமோ பெரிய இவ மாதிரி லாவண்யா கட்டுங்கிறாளே, அவெல்லாம் ஒரு பொண்ணா அப்படிங்கிற மாதிரி பாட்டி பேசிக்கிறாங்க. அப்புறமா எல்லாரும் கிளம்புறாங்க. ஆட்டோ வருது. என்ன ஆட்டோவில் வந்தீங்க அப்படின்னு அபி கேட்குறாங்க. ஆமாம் ஆட்டோவில் தான் வந்தோம், இப்போ என்ன? இல்லை ஆட்டோவில் நீங்களாம் வரமாட்டீங்களா அதான் கேட்டேன். இல்லைம்மா காரில் தான் வந்தோம், கார் வர்ற வழியில் ரிப்பேர் ஆயிடுச்சு அதான் அப்படிங்கிறாங்க. பரவாயில்லையே ராகவ் சார் ஆட்டோவில் வர்றாரு, ஆச்சரியமாக இருக்கே அப்படிங்கிறாங்க. என்ன அபி என் தம்பி என்ன ஆட்டோவில் ஏற மாட்டான்னு நினைக்கிறியா, அந்தளவுக்கு அப்படி அப்படின்னா? இல்லை அவர் நான் இது வரைக்கும் பழகினதை வச்சு சொல்லிவிட்டேன், பரவாயில்ல ராகவ் சார் நீங்கள் சூப்பர் தான் அப்படிங்கிறாங்க. அபி அப்படியே பேச ராகவ் அப்படியே வச்ச கண்ணு வாங்காமல் பார்க்குறாங்க. உனக்கு குசும்பு தாண்டி அப்படிங்கிற மாதிரி ஆட்டோவில் எல்லோரும் ஏறி போகிறாங்க. அவங்களாம் போனதுக்கப்புறம் அணுக்கிட்ட போய் கட்டி பிடிச்சி, அக்கா உனக்கு சீக்கிரமே டும் குட்டி பசங்க உனக்கும் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைய போகுது அப்படி சொல்லி அபி சந்தோஷப்படுறாங்க. இவங்க எல்லாரும் சந்தோஷப்படுறத பார்த்துட்டு முரளி செம்ம காண்டாகிறாங்க. இந்த அளவுக்கு ஆயிடுச்சு, நம்ம பக்கத்தில் இருந்துமே இந்த கல்யாணத்தை நம்ம எப்படி தடுத்து நிறுத்துறது, பரவாயில்ல நமக்கு தான் ஆகாஷ் அம்மா ஹெல்ப்பாக இருக்காங்களே, எப்படியாவது நமக்கு துணை செய்வாங்க அவங்க, இனிமேல் இந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு நம்ம ஒரு ஆள் அவங்க ஒத்தாசையோடு நம்ம எல்லாம் ஒரு குட்டி கலாட்டா பண்ணி இதுகளை எப்படியாவது கல்யாணத்தை கெடுத்து விட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க முரளி.
அபி அப்படியே ரொம்பவே பெருமையாக பேசுகிறாங்க. இந்த ராகவ் சார் மட்டும் அதாவது ஃபஸ்ட்டு டென்ஷன் பார்ட்டின்றாங்க. அனு இருந்துட்டு சரிக்கா சரிக்கா நான் டென்ஷன் பார்ட்டிலாம் சொல்ல மாட்டேன். ராகவ் சார் அவர் மட்டும் இல்லைன்னா உன் கல்யாணமே நடந்திருக்காது, கல்யாணமே நடக்க போகாது. ரொம்ப தங்கமான மனுஷனாக இருக்கார்ல, நான் தான் அவரை தப்பாக புரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.